என்னப்பா இது, மாப்பிள்ளை கேட்க போறோம்னு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வேற யாரையும் நீ கூப்பிடலையா? கூப்பிட்டுருக்கேனே, நம்ம ஊர் தலைவரை கூப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ள என் வீட்டுக்காரியோட தோழிக இருக்காங்கல்ல, அந்த குட்டி சுந்தரி வனசா அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டுருக்கேன். ஓ சரி சரி. ஆமாம், தலைவர் எப்போ வருவார்? இப்போ தானே ஃபோன் பண்ணி கேட்டேன், வாரேன்னாரு. வந்தோடனே கையோட கூட்டிகிட்டு போக வேண்டிதான். ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், உன் பொண்டாட்டி வர வேண்டாமா? அவ பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு நிற்கானே, வரமாட்டிக்கா. பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்கள் போய் அவமானப்பட்டுட்டு வந்தா தான் உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டா. இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுறதுக்கு பொம்பளையாள் முன்னாடி இருந்தா தான் நல்லது. இப்படி உன் வீட்டுக்காரம்மா வரமாட்டேங்காங்களே. சரி விடுங்கண்ணே, அதான் நம்ம ஊர் தலைவர் இருக்கார்ல, அவரை வச்சு பேச வேண்டிதான். சரிப்பா சரி. அங்க பாரு சுப்பிரமணி, நம்ம ஊர் தலைவர் வந்துட்டாரு. என்னப்பா சுப்பிரமணி, போமா? போலாம் தலைவரே. நம்ம ஊர்க்கார தலைவர் வந்திருக்காரு பாரு. என்ன அப்பா சூரிய சௌமியா கல்யாணம் நடந்த மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தலைவரே. காலையிலே சுப்பிரமணி போனை போட்டு இந்த மாதிரி விஷயத்த விவரத்தை சொன்னான். சரி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தானே கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும், அதான் சரி பொண்ணு கேட்க போவோம் சொல்லி வந்தாச்சு. தலைவரே, பொண்ணு கேட்க போகல, மாப்பிள்ளை கேட்க போறீங்க. ஆமா ஆமா, மாப்பிள்ளை கேட்க போறோம். சின்னஞ்சிறுசுக இப்படி காதலிச்சிச்சுக, ஊருக்குற வர எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் நியாயம். அதனாலதான் நம்ம சுப்பிரமணி போனை போட்டு இந்த மாதிரி விவரத்தை சொன்னோன்னே நானும் எல்லா வேலையும் போட்டுட்டு அவங்களுக்காண்டி பொண்ணு கேட்க வந்துட்டேன். சரி சரி, மாப்பிள்ளை கேட்க வந்துட்டேன். அம்மா, வீட்டுக்குள்ள துர்கா இருக்காளா? தலைவரே கூப்பிடுவோம். குட்டி, ஏ குட்டி, குட்டி வீட்டுக்குள்ள இருக்கியாடி? அட வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, ஊர்க்கார தலைவரே வாங்க வாங்க. வாரோம்மா. உங்க அத்தை உள்ள இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க, வாங்க வாங்க. சரிம்மா, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். எல்லாரும் உட்காருங்க, நான் போய் எங்க அத்தையை கூட்டிட்டு வரேன். உங்க எல்லாருக்கும் டீ காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா, முதல்ல உங்க அத்தையை கூப்பிடு. சரிங்க தலைவரே. அக்கா, சுப்பிரமணிய அண்ணன் கூட வந்திருக்கிறது சேட்ட அண்ணன் தானே? சேட்ட அண்ணன் என்னக்கா சுப்பிரமணிய அண்ணன் கூட வந்திருக்காங்க. ஒரு 4-5 பெரியவங்களை வச்சு பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதுவும் சேட்டனும் நம்ம சுப்பிரமணியனும் நல்ல பழக்கம் இல்ல, அதனால வந்திருப்பாரு. என்னே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. என்ன என்ன சுப்பிரமணியன் கூட வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்காரம்மாலாம் வரலையா? அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா அதான் வரல. சுப்பிரமணி காலையில தான் ஃபோன் போட்டு கூப்பிட்டான், அதனாலதான் நான் மட்டும் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்ப எப்படியும் கல்யாணத்தை பேசி முடிச்சிருவீங்க அப்படித்தானே? எங்கம்மா, அந்த துர்கா அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னண்ணே நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்பிதான் சுப்பிரமணிய அண்ணன் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் பேசி முடிச்சிருவீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? நான் ஒரு துணைக்கு ஒத்தாசைக்கு வந்தேம்மா. இந்த ஓசி டீ காஃபி குடிக்கிறதுக்கா? என்னது, ஓசில டீ காஃபி குடிக்க வந்திருக்கேனா? நான் சுப்பிரமணிக்காண்டி வந்திருக்கேன். அந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு தான் வரும், எனக்குலாம் இல்ல. ஏய் சுந்தரி, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடி. நீயே காரியத்துக்கு எடுத்து விட்டுருவ போல. சுப்பிரமணி, நான் கிளம்புறேன்பா. என்ன கோபப்படாதீங்கண்ணே, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பா. உனக்காண்டி தான்ப்பா நான் இங்க இருக்கேன். மத்தபடி ஓசில டீ காஃபி குடிக்கிறதுக்குலாம் நான் வரல. வாங்க ஊர்க்கார தலைவரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கணேஷ். உன் பொண்டாட்டியை கூப்பிடு. அந்த கூப்பிடுறேன் தலைவரே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சுப்பிரமணி வர வந்திருக்காரு, பூ பழம் தட்டு. என்ன விஷயம்? இப்படி திடுத்துப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான் கணேஷ். போய் உன் பொண்டாட்டியை முதல்ல கூப்பிட்டு வந்து உட்காரு. சரிங்க தலைவரே. ஏம்மா நின்றுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்கம்மா. ஒரு பாயை வேணா எடுத்து போட சொல்லட்டா? ஐயோ வேண்டாம் தலைவரே, நாங்க நின்னுக்குறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்கம்மா சரிங்கம்மா. அட தலைவரே வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திருத்துப்பின்னு வந்துட்டீங்க, என்ன விஷயம்? என்ன தலைவர் கூட சுப்பிரமணி வந்திருக்கான், என்ன விஷயமா இருக்கும்? அதுவும் பூ பழம் தட்டோட வந்திருக்கான். துர்கா, எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். உன் பையனும் நம்ம சுப்பிரமணியோட பொண்ணும் காதலிக்கிறாங்கன்னு ஊரு பூரா எல்லாருக்கும் தெரியும். சரி, சின்ன சிறுசுங்களை சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லி தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கு. சரி சரி, மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கு. பாருங்க, என்னை மீறி வாயை திறந்து ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. எதுனாலும் நான் பேசிக்கிடுவேன், சரியா? நீங்க அமைதியா நின்னா போதும். சரி, முதல்ல வந்தவங்கள வாங்கன்னு கேளு. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க அமைதியா இருங்க. எல்லாரும் வாங்கம்மா, வாங்க வாங்க. அதான் எல்லாரும் வந்தாச்சே.
துர்காக்கா, எங்க மேல வருத்தமும் கோவமும் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் நாங்க சொல்றத பொறுமையா கேளுங்க. நம்ம பிள்ளைங்க சின்ன சிறுசு ஆசைப்பட்டுருச்சு. அவங்களுக்கு நம்ம தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதனால தான் உங்க பையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்களை வற்புறுத்தி வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி கிடையாது. நான் என் பிள்ளைக்கு எப்பவும் அவ ஆசைப்பட்டது தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்க பையன் மேலேயும் ஆசைப்பட்டிருக்கா. சூர்யா தம்பி ரொம்ப நல்ல பையன்தான், சௌமியாவும் நல்ல பொண்ணு தான். 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? ஏடி துர்கா, அவங்களே இறங்கி வந்து கேக்குறாங்கல்ல, நீ சரின்னு சொல்லிடி. இங்க பாருங்க, நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன். அவங்களே இறங்கி வராங்க, இவங்க இறங்கி வராங்கன்னு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்ல. மரியாதையா அவங்கள வெளியில போக சொல்லுங்க. நானா சொன்னா அசிங்கமா போயிடும். நீங்களா சொல்லுங்க. ஏடி கோவப்படாதடி, ஊர் தலைவர் வந்திருக்காரு. அவருக்கு மரியாதை கொடுத்தாது நம்ம பேசணும். அதனால என்ன ஏதுன்னு பேசு. என்னம்மா துர்கா, உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சுப்பிரமணியோட பொண்ணை உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே இங்கதான் இருக்கா. அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு தெரியும். சின்ன சிறுசுக என்ன வயசு கோளாறு, இப்படி காதலிச்சிருச்சீங்க. கல்யாணத்தை முடிச்சுக்கிறது தான் சரியா படுது. நம்மெல்லாம் அந்த காலத்துல உள்ளவங்க. காதல் கல்யாணங்கிறது அப்போ உள்ளதுக்கு சரிப்பட்டு வராது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் காதல் கல்யாணம் தான் பண்ணுதுங்க. அதனால பிள்ளைகளோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ என்ன சொல்றமா சொல்லு. இங்க பாருங்க தலைவரே, என் மகனுக்கு நான் வெளியில பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். அது நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்திருக்கேன். அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கும் எல்லா விவரமும் தெரியும் துர்கா. உன் பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன்னு. என்ன சொல்ல வரேன்னா, சின்னஞ்சிறுசுக காதலிச்சிருச்சு. அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் சரி. அதனாலதான் இறங்கி வந்திருக்கேன். நீயும் மனசு இறங்கி வாமா. நீங்க சொல்றது சுத்தமா சரியில்லை தலைவரே. பெத்தவங்களுக்கு தெரியாதா பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? என் பையனுக்கு எது நல்லதோ அதை நாங்க பாத்துக்கிடுவோம். எல்லாம் அந்த காலத்துல சொல்றதுதான். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? இந்த காலத்துல காதல் கல்யாணம் பண்ணி வச்சோம், அவ்வளவுதான். 30 நாளையில சண்டையை போட்டு விவாகரத்துக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு வாசல்ல போய் நின்றுவாங்க. அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அதனால தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போயிருங்க. இங்கெல்லாம் சம்மந்தம் கேட்டு வராதீங்க. உங்களுக்கு அதான் நல்லது. பாத்துக்கோங்க தலைவரே. எம்மா, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுமா. உன் மூத்த பையனுக்கும் காதல் கல்யாணம் தானே பண்ணி வச்சிருக்க. அவங்க குடும்பம் நல்லா தானே இருக்கு. அந்த குட்டியை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. உன் மூத்தம்மாவோட சந்தோஷமா தானே இருக்கான். சின்னவனுக்கு மட்டும் ஏமா இப்படி பண்ற? ஒருத்தன் என் பேச்ச கேட்காம அடங்காம ஆடிக்கிட்டு வந்தான். அதனால எக்கேட கெட்டு ஒளிஞ்சு போட்டு விட்டாச்சு. சின்னவன் அப்படி கிடையாது. என் கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை. அதனால நான் சொல்றதுதான் அவனுக்கு. இவன் ஃபாரினுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன மாதிரி பேஞ்சிட்டான். அதனால அவன் எப்படியோ போறான், நான் விட்டாச்சு. இவன் அப்பெல்லாம் விட முடியாது. இவனுக்கு நாங்க என்ன பொண்ணு காட்டுறோமோ அந்த பொண்ணுக்கு தான் இவன் தாலி கட்டணும். என்ன துர்கா பேசுற? ஒருத்தனுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இந்த பையனுக்கும் காதல் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை நல்லாதாம்மா இருக்கும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டிக்க? இந்த துர்காவுக்கு அறிவே கிடையாது. அவன் பொண்ணு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு நல்ல அழகா லட்டு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறத விட்டுவிட்டு என்னமா பேசிக்கிட்டு இருக்கா? சை, இந்த காலத்துல காதல் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாளாம். என்னத்த சொல்ல, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இன்னும் எங்கெல்லாம் போய் பொண்ணு தேடி அலைய போறாளோ. ஏற்கனவே மூத்தவன் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்ததுல இருந்து வெளியில தலை காட்ட முடியாம இருந்தேன். சொந்தக்காரங்க எல்லாம் நாக்குல பல்ல போட்டு பேசுற மாதிரி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அதையே இன்னும் தாங்கிக்க முடியாம இருக்கேன். 2வது உள்ள கூட இப்படியே கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்தானா அவ்வளவுதான் போச்சு. என் குடும்ப மானமே சிரிச்சிருச்சு போயிடும். இங்க பாருங்கக்கா, கௌரவத்துல உங்களுக்கு ஈக்குவலா தான் நாங்களும் இருக்கோம். ஒரு வாய்க்கு 5 நாள் உழைச்சுதான் சாப்பிடுறோம். அதனால வாய்க்கு வந்த மாதிரி இப்படிலாம் பேசாதீங்க. என் மனசுல பட்டதை சொன்னேன், அம்பிட்டுதான். யாரையும் நோகடிக்கணும்னு நினைச்சு நான் பேசலப்பா. குட்டி, உங்க அத்தை என்னடி இப்படி பேசுறாங்க வெடுக்கு வெடுக்குன்னு? மத்தவங்க மனசு கஷ்டப்படும் தெரியாதா என்ன? எல்லாம் பணம் இருக்குல்ல, அந்த திமிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா துர்கா, நீ பேசுறதும் வாஸ்தவம் தான். காதலிச்சு கல்யாணம் முடிச்சவங்க 30 நாளையில டைவர்ஸ் வந்து நிற்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டுமா, பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் முடிச்சு வந்தவங்களும் டைவர்ஸ்ல வந்து நிக்கதானே செய்யறாங்க. அதை என்னம்மா சொல்லுவ? அதானே, எல்லாம் ஒரே குட்டையில தானே வந்து விழ போகுது. கல்யாணங்கிறது எல்லாமே ஒண்ணுதாம்மா. அதை நம்ம தான் பிரிச்சு பாக்குறோம். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்னு. மொத்தத்துல கல்யாணங்கிறதுனாலே 2 மனசு ஒண்ணு சேர்றதுக்கு பேர் தான் கல்யாணம். அதனால எதையுமே பிரிச்சு பார்க்காத. தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சுக்கணும்னு நினை. நம்ம வாழ்ற வாழ்க்கையே நம்ம பிள்ளைகளுக்காண்டிதான். அப்போ பிள்ளைய மனசை கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சா அது எப்படி கல்யாணமா இருக்கும் சொல்லு? அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தானே கல்யாணம். அதனால 2 மனசையும் சேர்த்து வைக்க பாரு. போடு தலைவர், என்னமா பாயிண்ட் எடுத்து கொடுக்காரு. நல்லா பேசுறாரே. நல்லா பேசி என்ன பிரயோஜனம்? எங்க அத்தை மண்டையில ஒண்ணு யாராது. இங்க என்னன்னா புஷ்பாக்கா வர மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா துர்காம்மா வர மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து
சொல்றதுக்குள்ள நம்ம ஒரு வழிக்கு வந்துருவோம் போலயே. இங்க பாருங்க துர்காக்கா, தலைவர் சொல்றது சரியா படுது. கொஞ்சம் மனசிறங்கி வாங்கக்கா. என் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நல்லபடியா நானும் செஞ்சு கொடுப்பேன். அதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன்க்கா. அது சரி சுப்பிரமணி, நான் எதிர்பார்க்கறத உன்னால கொடுக்க முடியுமா? நீங்க என்னனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா என் பொண்ணுக்காண்டி செய்வேன். நீங்க மனசிறங்கினா போதும், பிள்ளைகளுக்கு நல்லபடியா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிக்கலாம். சொல்றேன் 100 பவுன் நகை, வீட்டுக்கு தேவையான பொருள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி, கட்லு, மெத்தை, டிவி எல்லாமே வாங்கி கொடுத்துடணும். அது போக 1 கிலோக்கு வெள்ளி குத்து விளக்கு, அப்புறம் 10 லட்ச ரூபா ரொக்கம். இதெல்லாம் பண்ணினா உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஏண்டி 1 கிலோ வெள்ளி குத்து விளக்க வாங்கி உன் மாமி என்னடி செய்ய போகுது? அது ஒண்ணும் இல்லக்கா, நாளை பின்ன சௌமியா வீட்டுக்கு வந்து இது ஏதாச்சும் சௌமியா கிட்ட பேசி எடக்கு மடக்கா பேசும்போது ஒரு 4 குத்து கொடுக்கணும்ல, அதுக்குதான் குத்து வெள்ளி விளக்கு. இந்த துர்காமா நான் எவ்வளவு நல்லவங்கன்னு நினைச்சேன். இப்படி மனசாட்சியே இல்லாம புஷ்பாக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு இப்படி மனசாட்சியே இல்லாம அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்களே. ஏக்கா, அது என்ன கட்டி கொடுக்கணுங்கிற நோக்கத்திலேயே பேசுது? வீம்புக்குன்னு பேசிட்டு இருக்குக்கா. ஆமா நிறைய வரதட்சணை கேட்டா பொண்ணு வீட்டுல உள்ளவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்கல்ல, அந்த எண்ணத்துல கேக்குது. அதுக்குன்னு இப்படியாக்கா பண்ணுவாங்க? வர வர இந்த துர்கம்மாவை பார்த்தாலே எரிச்சலா வருது. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள போறதுக்கு கண்டிப்பா ஒரு கார் வேணும், ஒரு இம்பாஸ்டர் கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. என்னடி உன் மாமியாக்காரி இம்பாஸ்டர் கார்னு கேக்குது? இது பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்காண்டி கேக்குற மாதிரி தெரியல, இதுவும் இது புருஷனும் போறதுக்காண்டி கேட்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். பிள்ளைகளா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அது வீட்டுல உட்காந்துக்கிட்டே அதை பத்தி பொருளி பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி பேசிட்டு இருந்தா தெரிஞ்சிச்சு கூட கொஞ்சம் வரதட்சணை ஏத்தினாலும் ஏத்திரும். ஆமா கண்டிப்பா அதை பண்ணாலும் பண்ணும். என் வீட்டுக்கு வந்துகிட்டு என் முன்னாடி என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இவளுகளெல்லாம் முதல்ல வெளியில துரத்தணும். அது மட்டும் இல்ல, முதல்ல அந்த சுப்பிரமணிய முதல்ல வெளியில துரத்தணும். இரு துரத்துறனா இல்லையான்னு பாரு. வந்துட்டான் காலங்காத்தாலே தட்டை தூக்கிக்கிட்டு மாப்பிளைய கேட்டுக்கிட்டு. என்னம்மா, கேக்குறதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சா? இன்னும் வேற எதுவும் பாக்கி இருக்கா என்ன? என்ன தலைவரே இப்படி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சுப்பிரமணி பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும்ல, தெரிஞ்சே இப்படிலாம் கேட்கலாமா? நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் மகன் சூர்யா ராஜகுமாரன் மாதிரி வாழ வேண்டியவன், அவனுக்கு ஏத்த மாதிரி தானே நான் கேட்க முடியும். இங்க பாருங்கக்கா, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க இம்பிட்டு கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளைக்கு நாண்டி நான் ஒரு 20-30 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். அது போக ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் போட்டு வச்சிருக்கேன். மித்தபடி கொஞ்சம் கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன்ல செயின் எடுத்து போடுறோம். இதுதாங்க எங்களால முடியும். நீங்க கொஞ்சம் மனசிறங்கி வந்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம். என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, சுப்பிரமணி அண்ணே அவ பொண்ணுக்காண்டி எவ்வளவு தூரம் இறங்கி பேசுறாங்க. இந்த துர்காம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இறங்க மாட்டிக்காங்களே. ஆமா சுந்தரி, பாவம் சுப்பிரமணி அண்ணே பிள்ளைக்காண்டி எவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாங்க. நம்ம பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பையனை பெற்றிருக்காங்கிற திமிர்ல எப்படி ஆடுது. நம்ம சுப்பிரமணி என்னெல்லாம் பொண்ணுக்கு செய்ய போறேங்கிறத சொல்லிட்டான். நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க சொல்லுங்க. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். எனக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதே மாதிரி பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் எப்பவும் முக்கியம். அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். யோ கூறுகட்ட மனசா, என்னையா பேசிட்டு இருக்க? நீ வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எல்லா விஷயத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க, அப்ப நான் இதுக்கு? ஒன்னும் இல்லம்மா, நம்ம தலைவர் கேட்டார்ல, அதனால அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுனேன். இதுல என்ன இருக்கு? அம்மா, உன் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, நீ சொல்லுமா. இங்க பாருங்க தலைவரே, நான் கேட்டபடி நகை பணம் எல்லாம் கொடுக்கறதா கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன், இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. என் பையனுக்கு இதை விட பெரிய இடத்து சம்மதமா பேசியிருக்கேன். அதுல கூட காவாசி தான் இவங்க கிட்ட கேட்டேன், அதை கூட இவங்களால பண்ண முடியல. அப்ப எப்படி என் பையன் சந்தோஷமா இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. சரி, எப்ப பார்த்தாலும் பணம் பேய் பிடிச்சிருக்கு. சரி, இந்த பொம்பளை என்ன இப்படி இருக்கு? நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி வாய்க்கு அந்த மாதிரி பேசுது. பாவம் சுப்பிரமணி என்ன எவ்வளவு மனசு உடஞ்சு போய் இருக்காங்க. சரி, சம்மதிக்கிறமா சம்மதிச்சு இப்படி கல்யாணத்துக்கு நகை வேணும் அது வேணும்னு கேக்குறாங்களே. சரி, என்ன மனுஷியம்மா, இவ்வளவு ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இங்க பாருங்க தலைவரே, உங்க மேல மதிப்பு மரியாதை எங்களுக்கு நிறைய இருக்கு. தேவையில்லாம மாப்பிள்ளை கேட்டு வரேன் அது வரேன் இது வரேன் தயவு செஞ்சு இனிமேல் வராதீங்க. சுப்பிரமணி வர போய் தான் சரின்னு வீட்டுக்கு வரைக்கும் விட்டுருக்கேன். இதே அவ பொண்டாட்டி புஷ்பாவா இருந்தா வீட்டு வாசலோட வெளியே அனுப்பியிருப்பேன். இந்நேரம் பார்த்து சூர்யா வீட்டுல இருந்திருந்தானா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. சூர்யா எங்க ஆள காணோம்? எடி குட்டி, சூர்யா வெங்கடி. அவன் நீங்க வரதுக்கு முன்னாடிதான் வெளியில எங்கேயோ கிளம்பி போனான், இப்ப வந்துருவாங்கக்கா.
சூர்யா இருந்தா கூட அவங்க அத்தை இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்கல்ல. வாயவே திறக்க விட்டுருக்க மாட்டான். சரிங்கம்மா, நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க, நாங்களும் எங்க தரப்புக்கு சொல்றத சொல்லிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல முடிவா சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க கேக்குறதெல்லாம் குடுக்கறதா இருந்தா கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். சரி சுப்பிரமணி, வாங்க எல்லாரும் போலாம். என்னடிகளா இங்க நின்னு முறைச்சிட்டு இருக்கீங்க? போங்கடி வெளியில. ஏய் வாங்க எல்லாரும் போலாம். இங்கெல்லாம் மனுஷி இருப்பாளா? இப்ப அவ என்ன சொல்லிட்டு போனா? அவ உங்களை மிருகம் சொல்லிட்டு போறா. வாய் கொழுப்பு, என்ன கொழுப்பு, திமிரு பிடிச்சவா. ஆமா தப்பா சொல்லிட்டு போயிட்டா. நீங்க மிருகம்லாம் இல்ல, பணத்தாசை பிடிச்ச பேய். நில்லு ஓடாத. பாத்தீங்களாங்க எவ்வளவு கொழுப்பு இந்த கழுதைகளுக்கு? எல்லாம் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்க.